Chapter 2, Unit 1 வந்துட்டு Theory of Demand and Supply. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி, அப்புறம் மார்க்கெட் சிஸ்டம் அண்ட் ப்ரைஸ் மெக்கானிசம், தென் மீனிங் ஆஃப் டிமாண்ட், அப்புறம் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, இல்லை புக்கு ஐசிஐ மெட்டீரியல் எப்படின்னாலும் ஓகே. ஸோ தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரோமா டீ லிமிடெட். ஸோ சினாரியோ என்னென்னா அரோமா டீ லிமிடெட் கன்சிடர்ஸ் என்டரிங் தி க்ரீன் டீ மார்க்கெட். இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இப்போ அரோமா டீ லிமிடெட் வந்து முன்னாடி இந்த நார்மல் பிவரேஜஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ க்ரீன் டீ செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்க என்டர் ஆகணும்னு பார்க்குறாங்க. கீ கொஷின்ஸ் என்னென்னா, இப்போ சிஇஓ வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டுக்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஒன்று வந்து மார்க்கெட் பல்ஸ், யாரெல்லாமே காம்படிட்டர்ஸ், இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் டீ ஆன் பிளாக் டீ டிமாண்ட், க்ரீன் டீ வந்து நெசசிட்டியா இல்லை லக்ஸுரியா, அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் க்ரீன் டீ டிமாண்ட், பொட்டென்ஷியல் கன்சியூமர் ஷிஃப்ட் ஃப்ரம் காஃபி ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேருந்து எத்தனை பேர் இதுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்கும், இது நெசசிட்டியா இல்லை லக்ஸுரியா, அண்ட் ஹவு டு ப்ரைஸ் அண்ட் பொசிஷன் நியூ ப்ராடக்ட், அண்ட் வை க்ரீன் டீ would be a future growth driver. ஸோ ஜென்ரலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுங்கிற கொஸ்டின் வந்து சிஇஓ மார்க்கெட்டிங் ஹெட் கிட்டே கேட்குறாங்க. இப்போ ரெலவென்ஸ் என்னென்னா, இது வந்துட்டு இந்த தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு எப்படி ரெலவென்ட்னா, இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். லைக் டிமாண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், அண்ட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும், அண்ட் சப்ளை மற்ற ஃபேக்டர்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் சிஸ்டம் அண்ட் ப்ரைஸ் மெக்கானிசம். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ங்கிறது என்னது, ஜென்ரல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் மார்க்கெட் ஃபோர்ஸஸ். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு சேல் ஆகுதுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எது நல்ல பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிமாண்ட் குறைய குறைய ப்ரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அண்ட் சப்ளை கூட என்ன ரிலேஷன்னா, சப்ளை சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ டிமாண்டும் ப்ரைஸும் வந்து டைரக்ட் ரிலேஷன் இருக்குது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் குறைஞ்சதுன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். சப்ளைக்கும் ப்ரைஸ்க்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சப்ளை உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இதே சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பையர்ஸ் வந்துட்டு டிமாண்ட் சைட் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு சப்ளை சைட் மார்க்கெட்டில். ஃபர்ம்ஸ் மஸ்ட் அசஸ் ஹவு மச் பையர்ஸ் வில் வாண்ட் டியூரிங் கிவன் பீரியட் டு டிசைட் ப்ரைஸிங், ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட் என்ட்ரி. ஸோ கம்பெனிஸ்க்கு இது எப்படி இம்பார்ட்டன்ட், அதாவது டிமாண்ட் சப்ளை ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக தெரிஞ்சுக்கும், பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ப்ராடக்ட்ஸை கரெக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், கரெக்டாக அதுக்கு அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஓவராக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருந்தா நிறைய சப்ளை இருந்தாலும் என்ன ஆகும், அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். லைக் அவங்களால வந்துட்டு அது எல்லாத்தையுமே சேல் பண்ண முடியாது கரெக்ட் ப்ரைஸிங்கில். ஸோ ப்ரைஸிங், ப்ரொடக்ஷன், மார்க்கெட் என்ட்ரி இதெல்லாமே டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், டிமாண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸில் டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்ட்ராக்ஷன்ஸ் டிட்டர்மைன் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குவான்டிட்டி சோல்டு. ஸோ ஜென்ரலி டிமாண்ட் சப்ளை நம்மளுக்கு எதுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ தான் ஒரு கம்பெனினால் அந்த குட் சர்வீஸ்க்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், நம்பர் 1. அண்ட் இன்னொன்று எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் சப்ளை மார்க்கெட் ஃபோர்ஸஸை என்ன டிட்டர்மைன் பண்ணுது, ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை ஃபர்தர் வந்து ப்ராடன் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஆல்சோ காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பில் அவங்க வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ மீனிங் ஆஃப் டிமாண்டுங்கிறது என்னது, எவ்வளோ வந்து கன்சியூமர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அட் வேரியஸ் ப்ரைஸஸ் டியூரிங் கிவன் பீரியட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கன்சியூமர்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறாங்கிறது தான் வந்து டிமாண்ட். ஸோ டிமாண்டுங்கிறது வந்துட்டு கன்சியூமர் சைடு, சப்ளைங்கிறது வந்துட்டு செல்லரோட சைடு. ஸோ கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னாங்க, ஒன்று வந்து டிசையர் டு பை. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து ஏதோ ஒரு வந்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. அண்ட் எபிலிட்டி டு பை, பர்ச்சேசிங் பவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஒரு கார் ஒரு ஹவுஸ், அவங்களோட டிசையர் டு பை அண்ட் எபிலிட்டி டு பை, வில்லிங்னஸ் டு பை இருக்கணும், அண்ட் வில்லிங்னஸ் டு ஸ்பெண்ட் இருக்கணும். இது 3 தான் மெயின் ஃபீச்சர்ஸ். ஓன்லி எஃபெக்டிவ் டிமாண்ட் நாட் நியர் டிசையர் இஸ் ரெலவென்ட் இன் எக்கனாமிக் அனாலிசிஸ். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்போ வாங்கலாம்னு நினைப்போம், பட் கரண்ட்லி வந்துட்டு எபிலிட்டி டு ஸ்பெண்ட் இருக்காது நம்மக்கிட்ட. லைக் அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்க மாட்டோம்னா அது வந்து டிமாண்டில் கன்சிடர் ஆகாது. நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அண்ட் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, அண்ட் ஆல்சோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து விருப்பப்படுறோம் அப்படின்னா மட்டும்தான் டிமாண்டில் கன்சிடர் ஆகும்.
ஸோ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா அட் கிவன் ப்ரைஸ். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அட் அ பர்டிகுலர் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து டிமாண்ட். ஸோ ஓவர் டைம் டிமாண்டுங்கிறது வந்து இஸ் மெஷர்ட் பர் யூனிட், பர் டைம் யூனிட், பர் டே இல்லை பர் வீக்கு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு இவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறதே எதை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா ஒரு மாதம் வந்து எவ்வளோ யூனிட் சேல் ஆகுது அதை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ண முடியும், மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதே வேறு ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இப்போ சாஃப்ட் ட்ரிங்க் பார்த்தா இந்தியாவில் வந்துட்டு அது ஒரு 37,000 crore மார்க்கெட். ஸோ ஒரு கம்பெனியும் எவ்வளோ அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் 10,000 பாட்டில் சேல் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 10,000 to 12,000 மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து அவங்க ப்ரைஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகாது, சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ வாட் டிட்டர்மைன்ஸ் டிமாண்ட். ஸோ எது வந்து டிமாண்டை தீர்மானிக்குதுங்க, எவ்வளோ வந்துட்டு டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எது தீர்மானிக்குதுங்க. ஒன்று வந்து ப்ரைஸ் ஆப்வியஸாக, பிகாஸ் ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதே ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி, ப்ரைஸ்க்கும் டிமாண்டுக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் as a demand goes up, அதான் சாரி ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்துட்டு ஒரே நிமிஷம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து குறையும். பிகாஸ் நம்ம வந்து வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இதே ப்ரைஸ் குறைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை இன்கம் எஃபெக்ட் ஒன்று, சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். ஸோ இன்கம் எஃபெக்ட்டுங்கிறது என்னது, இன்கமுக்கும் டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகாக டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கம் ரெடியூஸ் ஆகாக வில்லிங்னஸ் டு ஸ்பெண்ட் குறையும், எபிலிட்டி டு பே வந்துட்டு எபிலிட்டி டு பர்ச்சேஸ் வந்து குறையும். ஸோ சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், அதாவது ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கமாடிட்டிஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அப்புறம் அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸாக இருக்கலாம், சப்ஸ்டிடியூட் குட்ஸாக இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸுங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு நமக்கு பெட்ரோல் தேவை, பென்னுக்கு இங்கு தேவை. ஸோ பென்னும் இங்கும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ், காரும் பெட்ரோலும் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். ஸோ எதெல்லாம் சப்ஸ்டிடியூட் குட்ஸ், டீ காஃபி அதெல்லாமே சப்ஸ்டிடியூட் குட்ஸ். டீ ஒரு பெவரேஜ், ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம காஃபி வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம். ஸோ டீ காஃபி வந்துட்டு சப்ஸ்டிடியூட் குட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கூடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் என்ன ஆகும், இந்த இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி கூடோட டிமாண்டு ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சாரிங்க, காரோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது கொடுத்துருக்காங்க. காரோட ப்ரைஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்போ கார் நிறைய வாங்குவாங்க. கார் நிறைய வாங்கினா பெட்ரோல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கமாடிட்டிக்கும் டிமாண்ட் ஆஃப் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி குட்க்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ காரோட ப்ரைஸ் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி குட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த டிமாண்ட் ஆஃப் அதர் காம்ப்ளிமெண்ட்ரி குட் வந்து குறையும். பிகாஸ் காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காம்ப்ளிமெண்ட்ரி குடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கார் நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ பெட்ரோல் வாங்க மாட்டாங்க, பெட்ரோலோட டிமாண்டும் வந்து குறையும். ஸோ பெட்ரோலோட டிமாண்ட் குறையும், காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெட்ரோலோட டிமாண்ட் குறையும். ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கூட இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ஆஃப் another காம்ப்ளிமெண்ட்ரி கூட என்ன ஆகும், குறையும். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஜென்ரலாக வந்துட்டு ப்ரைஸ் டிமாண்டுக்கு வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது டிமாண்ட் என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வந்து. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் குட்ஸும். ஸோ சப்ஸ்டிடியூட் குட்ஸுங்கிறது என்னது, ஒன்று இப்போ ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா இது பதில் நம்ம வேற ஒரு சப்ஸ்டிடியூட் குட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீ அண்ட் காஃபி. ஸோ இதுக்கு வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லை பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதோட ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா டீயோட டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ சப்ஸ்டிடியூட் குட்ஸோட ப்ரைஸ் அண்ட் டிமாண்டுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸோட ப்ரைஸ் அண்ட் டிமாண்டுக்கு வந்துட்டு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஆஃப் டீ குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா டிமாண்ட் ஃபார் காஃபி என்ன ஆகும், குறையும். பிகாஸ் ப்ரைஸ் ஆஃப் டீ குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா டீ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போது காஃபி கன்சம்ஷன் குறையும். ஸோ ப்ரைஸ் ஆஃப் டீ குறையும் போது டிமாண்ட் ஃபார் காஃபி குறையும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன், ஒன்று வந்து இன்கம் எஃபெக்ட் அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். அதாவது லா ஆஃப் டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன், ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். அது 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ரிலேட்டட் குட்ஸு, காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ், இன்னொன்று வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ். ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் கன்சியூமர். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் கன்சியூமருங்கிறது வந்துட்டு என்னது,
அதாவது எவ்வளோ இன்கம், டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது வந்துட்டு கன்சியூமர் கிட்ட எவ்வளோ அவைலபிள் இன்கம் இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குட்ஸில். ஸோ அதை பொறுத்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமா. இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமா. இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்கமுக்கும் டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இன்கம் எஃபெக்ட்டும் வந்து டைப் ஆஃப் குட்ஸ் பொறுத்து இருக்குங்க. எப்படின்னா இப்போ குட்ஸ் வந்துட்டு நார்மல் குட்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃபீரியர் குட்ஸாக இருக்கலாம், இல்லை எசென்ஷியல் குட்ஸாக இருக்கலாம், இல்லை லக்ஸரி குட்ஸாக இருக்கலாம். இப்போ நார்மல் குட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸே இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளாதிங், ஃபர்னிச்சர், கார், ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் குட்ஸ். நார்மல் குட்ஸுங்கிறது ஒரு எசென்ஷியல் குட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா மில்கோட ப்ரைஸ் இப்போ 1 ரூபி 2 ரூபி பர் லிட்டர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்ட் என்ன ஆக போகிறது இல்லை, குறையாது. இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் என்னென்னா அது அஃபெக்ட் ஆகாது, இன்கம்னால அஃபெக்ட் ஆகாது. இது இன்ஃபீரியர் குட்ஸாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் குறையும் ஆஃப்டர் சர்டன் லெவல் ஆஃப் இன்கம். லைக் லோ அண்ட் பிராண்ட்ஸ், கார் சீரியல்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் குறையும் ஒரு சர்டன் இன்கம் லெவலுக்கு அப்புறம். இது எசென்ஷியல் குட்ஸ் வந்துட்டு லெஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு இன்கம் இன்க்ரீஸ். ஸோ என்னன்னா இது மோஸ்ட்லி அன்எஃபெக்டடாக இருக்கும், இன்கம் இன்க்ரீஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இன்ஃபீரியர் குட்ஸுங்கிறது வந்துட்டு இந்த கார் சீரியல்ஸ், லோ அண்ட் பிராண்ட்ஸாக, பிரெட்டு, அந்த மாதிரி அது எல்லாமே வந்துட்டு ஒரு சர்டன், அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குட்ஸ் வந்து நார்மல் குட்ஸ், இன்ஃபீரியர் குட்ஸ், எசென்ஷியல் குட்ஸ், லக்ஸரி குட்ஸ். ஸோ நார்மல் குட்ஸுங்கிறது வந்துட்டு எசென்ஷியல் குட்ஸ் கிடையாது, எசென்ஷியலாக ஒரு நெசசரி குட்ஸ் ஆஃப் நெசசிட்டிஸ் கிடையாது. நார்மல் குட்ஸுங்கிறது வந்து கார், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி குட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்கம், அதுக்கு மேலே இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்க, கார், ஃபர்னிச்சர். ஸோ அதனால் இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்ஃபீரியர் குட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட் சீரியல்ஸ், ஒரு சில பிராண்ட் ப்ராடக்ட்ஸு, பிரெட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்ஃபீரியர் குட்ஸுங்கிறது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைம் பிரெட்டு அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இன்கம் மேலே இதோட டிமாண்ட் இருக்காது, குறையும். பிகாஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது, இது பெருசாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, இதோட டிமாண்ட் குறையும். இதே எசென்ஷியல் குட்ஸ் வந்துட்டு அது அன்எஃபெக்டடாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் லெஸ் தேன் ப்ரொபோர்ஷனேட் டு இன்கம் இன்க்ரீஸ். அதாவது என்னென்னா இப்போ சப்போஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இப்போ மில்க் அப்போவும் நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் வாங்குவோம், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் வாங்குவோம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 3 லிட்டர் 4 லிட்டர் வேணால் வாங்கலாம், 4 லிட்டர் இல்லைங்க 4 பேக்கெட்ஸ் வேணால் வாங்கலாம். 3 பேக்கெட்ஸ் பதில் மேபி 4 பேக்கெட்ஸ் வாங்கலாம். பட் அதை வந்து 10 பேக்கெட்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறோம். ஸோ எசென்ஷியல் குட்ஸ் வந்து எப்போ போல இருக்கும். அதாவது இன்கம் இன்க்ரீஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 100%னா இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் என்ன ஆகாதுங்க, அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. மேபி ஒரு 10-20% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எசென்ஷியல் குட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மில்க்கு, பல்சஸ், சீரியல்ஸ், இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் மேக்ஸிமம் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லக்ஸரி குட்ஸ், ஸோ லக்ஸரி குட்ஸ் வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸஸ் சிக்னிஃபிகன்ட்லி அஸ் இன்கம் ரைசஸ். டிசைனர் கிளாதிங், ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதெல்லாம் ஆப்வியஸ் என்ன ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆக லக்ஸரி குட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத ஃபர்னிச்சர், காரு, அதோட பர்ச்சேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபீரியர் குட்ஸ் வந்துட்டு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இன்கம் மேலே இன்ஃபீரியர் குட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். கோர் சீரியல்ஸ், லோன் பிராண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன், ரைஸ், சுகர் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ அந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத இதோட டிமாண்ட் வந்து குறையும். இதே எசென்ஷியல் குட்ஸ் வந்துட்டு பெருசாக அன்அஃபெக்டடாக இருக்கும். இன்கம் இன்க்ரீஸ் வந்து 50%, ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் வந்து 50% இருக்காது, மேபி 10-20% இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லக்ஸரி குட்ஸ் வந்துட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத லக்ஸரி குட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர்ஸ். ஸோ டிமாண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர்ஸ். ஃபேஷன் ட்ரெண்ட், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதை பொறுத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, க்ளோதிங், ஸோ இது எல்லாமே அந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் வந்து ஒரு செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். அண்ட் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் ஆன் டிமாண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் ஆன் டிமாண்ட் என்னென்னா ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் வந்து டிமாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து எவ்வளோ வாங்குறதுக்கு விருப்பப்படுறோம், ஓவரால் வந்து கன்சியூமர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாங்கிறது அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஸ் நேம் சஜஸ்ட் டெமோ, அதாவது என்ன, பீப்புள் இமிடேட் கன்சம்ஷன் ஆஃப் அதர்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஒரு சிலது நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஏதாவது ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸ், ஒரு சீரியல்ஸ் அது மாதிரி இருக்கலாம். இல்லை இப்போ ஜுவல்லரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ இந்த ஆன்டிக் ஜுவல்லரியெல்லாம் என்னாச்சுங்க, ரேப்பிடாக வந்துட்டு
எல்லோரும் அது ரொம்ப வந்து அந்த செக்மெண்ட் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அதை யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, இது நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்டுங்கிறது டெமோ எஃபெக்ட். அதாவது மற்றவங்க கன்சியூம் பண்ணுறதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஃபேஷன் ட்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி. பேண்ட் வேகன் எஃபெக்ட் என்னென்னா, பிகாஸ் மற்றவங்க வாங்குறதுனால இப்போ நம்ம ஒரு விஷயம் வாங்குகிறோம் டு ஃபிட் இன், அது வந்து பேண்ட் வேகன் எஃபெக்ட். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறையா மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும், OnePlus, Xiaomi அதெல்லாமே. இப்போ வந்து நிறைய ஆப்பிள் ஃபோன்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்தையும் இருக்கும். பிகாஸ் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னா இப்போ எல்லோரும் வாங்கும்போது நம்மளோட டிமாண்டும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் அது வந்து டெமோ எஃபெக்ட் மாதிரி தாங்க, சிமிலர் டு டெமோ எஃபெக்ட். ஸ்னோப் எஃபெக்ட்னா என்னென்னா அப்படியே ஆப்போசிட், டெமோக்கும் பேண்ட் வேகனுக்கும் ஆப்போசிட். ஒருத்தவங்க இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வாங்குறாங்க, நான் தனியாக வந்து தெரியணுங்கிறதுக்காக அதை வாங்காமல் வேறு ஒன்று வாங்குறேன், அப்படின்னா ஸ்னோப் எஃபெக்ட். டு அவாய்ட் குட்ஸ் that others are consuming, to stand out. வெப்லைன் எஃபெக்ட் என்னென்னா ஹையர் ப்ரைஸ்னால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு. அது என்னென்னா ப்ரெஸ்டீஜ் ஃபேக்டருக்காக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில லக்ஸுரி குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த செக்மெண்ட்டை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூயி விட்டான் அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ஸ் வந்து எல்லாமே அவங்க ரொம்ப காஸ்ட்லி செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் பேக்ஸ் வந்துட்டு 1 lakh 2 lakh 3 lakh ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு லக்ஸுரி பிராண்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆல்மோஸ்ட் $10,000 ஏதோ ஒர்த் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக சேம் கலர் அண்ட் பேட்டர்னில் வந்து ஒரு குட்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்க வேண்டாம். அது நினச்சா அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஹை ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க. லேட்டராக அந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. பிகாஸ் நிறைய அந்த மாதிரி அவங்களே நிறைய காப்பீஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல ஒரே மாதிரி. அப்போ அந்த ப்ரைஸ் வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கவுண்ட் நல்லா நிறைய ஹெவி டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை சேல் பண்ணலாம் அந்த பிராண்ட் நேமுக்காக. அவங்க அதெல்லாம் பண்ணாமல் ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றா வச்சு அடிச்சிட்டாங்களோ. பிகாஸ் அவங்களும் அப்போ தான் வந்து ஜாஸ்தி நெக்ஸ்ட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஹை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரெஸ்டீஜ் ஃபேக்டருக்காக தான் வாங்குறாங்க, அந்த லக்ஸுரி செக்மெண்ட் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாகாதுன்னா அதோட டிமாண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாகும். கம்பேரிசன் டேபிள். ஸோ டெமோ எஃபெக்ட் ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் அண்ட் ஸ்னோப் எஃபெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? டெமான்ஸ்ட்ரேஷன் பேண்ட் வேகன் எஃபெக்ட்டுங்கிறது வந்துட்டு டிசைர் டு கன்ஃபார்ம், அதாவது மற்றவங்க வாங்குறதுனால நம்மளும் வாங்குறாங்க. ஸ்னோப் எஃபெக்ட்டுங்கிறது வந்து யூனிக்காக இருக்கணுங்கிற ஒரு டிசைர். ஸோ அதனால மற்றவங்க வாங்குறத நான் வாங்க மாட்டேன். அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னால டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்னோப் எஃபெக்ட்னால டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஸ்னோப் எஃபெக்ட்ல யாரும் வாங்காத போய் நம்ம வாங்குவோம், ஆனால் எப்படியா இருந்தாலும் மெஜாரிட்டி ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணிட்டு இருப்போம், அதனால டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பேண்ட் வேகன் எஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் பிகாஸ் அதர்ஸ் டூ. ஸோ ஒரு பர்டிகுலர் இப்போ ஷேர்ஸில் வந்துட்டு இந்த ஷேர் வந்துட்டு எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதை தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க அதே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேண்ட் வேகன் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ஸ்னோப் எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ரிஜெக்டிங் அ ட்ரெஸ் ஓன் பை அ ரைவல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கனாலும் இல்லை அதே மாதிரி ஃபேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கனாலும் இப்போ ஒரு சில கம்பெனிஸ் இருக்குன்னா அவங்க வேற ஒரு பிராண்ட் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸு அவங்க எல்லாரும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிறதுக்காகவே இவங்க அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ்னால் கரண்ட் டிமாண்ட் என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, அதை போய் வாங்கி வச்சுப்போம், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. இப்போ கோல்டு வந்து சொல்கிறாங்க 50,000 60,000 நெக்ஸ்ட் 70,000 1 lakh ஆகிடும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா என்ன ஆகும்? டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இப்போவே நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் அந்த கெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா அதோட டிமாண்ட் கரண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சரில் ப்ரைஸ் குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் டு ரெடியூஸ்னால் இப்போ கரண்ட் டிமாண்ட் என்ன ஆகும்? குறையும். பிகாஸ் நம்ம என்ன நினைப்போம்னா இப்போ எதுக்கு வாங்கணும், குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும். இன்கம் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபியூச்சர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ப்ரெசன்ட் கன்சம்ஷன் என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே ஃபியூச்சர் இன்கம் ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கரண்ட்டில் வந்து கன்சம்ஷனோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் இன்கம் அண்ட் டிமாண்டுக்கு வந்துட்டு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கரண்ட்டில் என்ன ஆகும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சரில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கரண்ட்டில் வந்து டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் இன்கம் பேஸ்டு எப்படின்னா இன்கம் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் கன்சம்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்.
இதே ஃபியூச்சர் இன்கம் ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால், பிகாஸ் ஃபியூச்சரில் இப்போ இன்கம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ மந்த்லி இவ்வளோ வருது, இப்போ ஃபியூச்சரில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. லைக் இஎம்ஐ ஒரு மற்றது வந்துட்டு அவங்க ஜாஸ்தியாகவே எடுப்பாங்க. ஸோ இதே வந்துட்டு ஃபியூச்சரில் இன்கம் ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து கன்சம்ஷனை கட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க சேவ் பண்ணலாம், நான் எசென்ஷியல் திங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவுட்லுக் பொறுத்தும் வந்துட்டு கரண்ட் டிமாண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எப்படின்னா ஜென்ரல் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதர் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டிமாண்ட். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன டிமாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாத என்ன ஆகும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அரௌண்ட் 140 crore பீப்புள். ஸோ இங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமா? கம்பெனிஸ் வந்து இங்கே டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே நிறையவே வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் ரீசன் என்னன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ் என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் பொறுத்து. இப்போ சப்போஸ் எல்டர்லி பீப்புள் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செக்மெண்ட்டில் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்டிகல்ஸ், ஹெல்த் கேர். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே யங்கர் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா எஜுகேஷன், டாய்ஸ், கேஜெட்ஸ் இது மாதிரி இருக்க ப்ராடக்ட் அண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ அதை பொறுத்தும் வந்துட்டு ஸோ ஜென்ரலி ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம்னா டிமாண்டுங்கிறது என்னது? ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ்க்கு கன்சியூமர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம்னு நினைக்கிறாங்களோ ஒரு கூடோ சர்வீஸை, அது வந்து டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? இன்கம் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ இன்கம் பொறுத்து அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ், சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்து எஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? பேண்ட் வேகன் எஃபெக்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், ஸ்னோப் எஃபெக்ட், வெப்லைன் எஃபெக்ட். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னா பாப்புலேஷனோட சைஸ், பாப்புலேஷனோட ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நேஷனல் இன்கம் அண்ட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கமோட லெவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லைக் ஹை நேஷனல் இன்கம் இருந்துச்சுன்னா நார்மல் குட்ஸோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மல் குட்ஸுங்கிறது என்னது? கார், ஃபர்னிச்சர், அந்த குட்ஸ் எல்லாமே. அதாவது எசென்ஷியல் குட்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் மேலே நார்மல் குட்ஸ். ஸோ இதோட ஹை நேஷனல் இன்கம் இருந்துச்சுன்னா, ஹை ஆவரேஜ் நேஷனல் இன்கம் இருந்துச்சுன்னா நார்மல் குட்ஸோட டிமாண்டில் இன்க்ரீஸ் ஆகும். அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. அப்போ ஓவரால் கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா எல்லா குரூப்ஸ்லையுமே வந்துட்டு எல்லா செக்மெண்ட்ஸ் எல்லா டார்கெட் குரூப்ஸ்லையுமே வந்துட்டு ஹையர் கன்சம்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இப்போ ஆப்வியஸாக லோவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கிடச்சதுன்னா என்ன ஆகும்? லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சதுன்னா இப்போ இஎம்ஐ இல்லை வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பேங்க் லோன்லாம் வந்து நம்மளுக்கு லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சதுன்னா நம்ம வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த கேஸில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாரோயிங் என்கரேஜ் பண்ணும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சதுன்னா. அண்ட் லோன் இஎம்ஐ எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சதுன்னா டியூரபிள்ஸ், அதாவது டியூரபிள் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டியூரபிள்ஸ்னால் எதெல்லாம்? ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இப்போ கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. மேக்ஸிமம் இவ்வளோ கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் வாங்கினா 1 or 2 days இல்லை 1 month, பல்சஸ், சீரியல்ஸ், மில்க் அதெல்லாம் வாங்கினாங்க. இதே டியூரபிள்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் கார், அப்ளையன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 3-5 years இருக்கும். ஸோ இதோட டிமாண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக நம்மளுக்கு லோன் அண்ட் இஎம்ஐ ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராடக்டோட டிமாண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா போரோயிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்வியஸாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டிமாண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ஸஸ், சப்சிடிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஒரு சில டேஞ்சரஸான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஹெல்த்துக்கு டேஞ்சரஸான ப்ராடக்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், சிகரெட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இன்டென்ஷனலாகவே டேக்ஸ் ஜாஸ்தியாக இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்? ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து டிமாண்ட் வந்து லோவர் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாக்ஸஸ். கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? லைக் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிமாண்ட் வந்து குறையும். அண்ட் சப்சிடிஸ், கவர்மெண்ட் சப்போஸ் ஏதாவது சப்சிடிஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் இப்போ கம்பெனிஸ்க்கு சப்சிடி கொடுத்தாங்கன்னா அவங்களோட காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து டிமாண்ட், அப்போ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ரெகுலேஷன்ஸ்,
சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், பேன் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஹார்ம்ஃபுல் கூட்ஸோட கன்சம்ஷனை. அண்ட் ட்ரேட் பாலிசிஸ் கேன் இம்பாக்ட் டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ ட்ரேட் பாலிசிஸ் பொறுத்தும் டிமாண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில கேஸில் கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ப்ரைஸ்லாம். ஸோ அந்த கேஸில் ஆப்வியஸாக அது என்ன ஆகும், டிமாண்டை இம்பாக்ட் பண்ணும். அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிமாண்ட். ஸோ அது இல்லாமல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிமாண்டை அஃபெக்ட் பண்ணுவோம். வெதர் அண்ட் கிளைமேட் கண்டிஷன். பிகாஸ் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சீஸ்னலாக இருக்கும், சீஸ்னல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அது வந்துட்டு அந்த கிளைமேட் பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். வெதர் அண்ட் கிளைமேட் பொறுத்து ஒரு சில சீசனல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த சீசன் பொறுத்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ ரிசெஷன் ஒரு பூமில் இருக்கிறத பொறுத்து என்ன ஆகும், ரிசெஷனில் இருந்துச்சுன்னா எக்கானமி ஜென்ரல் எக்கானமியே ரிசெஷன் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். பூமில் இருந்துச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அந்த டைமில் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்கம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ரிசெஷனாக இருந்தால் என்ன ஆகும், கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும், கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி இருக்காது. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாக்மெண்ட்டாக இருக்கும், ஸ்டாக் எல்லாம் ஸ்டாக்மெண்ட்டாக இருக்கும். கன்சியூமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்காது, இன்கம் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ஸோ ரிசெஷன் டைமில் வந்து டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் பூமில் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதை பொறுத்து டிமாண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ், குரூப் மெம்பர்ஷிப் அண்ட் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் பேண்ட் வேகன் எஃபெக்ட் மாதிரி. கல்ச்சரல் ஹேபிட்ஸ், கஸ்டம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இதை பொறுத்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஒரு ரெடியூஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெட்டிங். ஸோ வெட்டிங் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு $1 billion இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நிறைய வந்துட்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வெட்டிங்கில். அந்த ஒரு பர்டிகுலர் டேக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கேட்ரிங், பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் அந்த கேமரா, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வெட்டிங் ஹால் இதெல்லாம். இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெட்டிங்க்குன்னு யாரும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு கல்ச்சர் அண்ட் கஸ்டம் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ்மேன்ஷிப் அண்ட் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதை பொறுத்து என்ன ஆகும், டிமாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுனாலே அண்ட் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், க்ரோத்தும் இருக்கும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்டுங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த 3 ஃபேக்டர்ஸ், PX, Y, PR. PXங்கிறது என்னது, ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி, கன்சியூமர்ஸ் இன்கம் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். ஸோ இதை பொறுத்து டிமாண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இந்த அதாவது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு, ரிலேட்டட் குட்ஸோட ப்ரைஸு அண்ட் கன்சியூமரோட இன்கம், அதை பேஸ் பண்ணி டிமாண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். Expresses the relationship between quantitative demand of a good, dependent variable, and its determinants, independent variable. So all the other variables are assumed constant unless mentioned. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா, demand is a function of 3 factors. ஒன்று வந்து price of that product, அதுக்கு வந்துட்டு கன்சியூமர் கிட்ட சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கணும் டு பர்ச்சேஸ் தட் ப்ராடக்ட், அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் அந்த கேஸில் என்ன பண்ணலாம், கன்சியூமர் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்ணலாம், சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, in this unit only price is studied as determinant, all else held constant. Usually வந்து 3 factors-ஓட ஒரு காம்பினேஷன் தான் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி எதை பற்றி தான் பார்க்கணும், ப்ரைஸ் பற்றி தான் வந்துட்டு எம்ஃபசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லா ஆஃப் டிமாண்ட் ஆஸ் பர் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரேட்டர் தி அமௌண்ட் டு பி சோல்ட், ஸ்மாலர் மஸ்ட் பி தி ப்ரைஸ் அட் விச் இட் இஸ் ஆஃபர்ட். கரெக்டு தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1000 யூனிட் சேல் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100க்கு ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 1 lakh யூனிட் சேல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைஸை வந்து குறைக்கணும், டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், பிகாஸ் ப்ரைஸ் அண்ட் டிமாண்டுக்கு வந்துட்டு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், அண்ட் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகாத டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக என்ன பண்ணணும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஜியோ. இப்போ டேட்டா வந்து முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருந்துச்சு, 2-3 GBக்கே வந்து நம்ம மந்த்லி வந்து பே பண்ணணும், 200-500 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து என்டையர் மந்த்துக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் அந்த பேக்கேஜில். அதுக்கப்புறம் அவங்க நிறைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த டேட்டா பேக்கேஜ் இந்த இன்டர்நெட்டில் எப்படி கொண்டு வந்தாங்க, ஒரு நாளைக்கே வந்துட்டு 2 GB ஆஃபர் பண்ணாங்க அண்ட் கம்மி ப்ரைஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டாங்க, எல்லோரும் ஜியோ கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் தென் மற்ற எல்லோரும் இவங்க கூட கம்பீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு யூனிட்ஸை சேல் பண்ணணும், கஸ்டமர்ஸை கன்சியூம் பண்ண வைக்கணும், ஆர் வந்து அந்த அவங்க யூனிட்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும் மார்க்கெட்டில். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகணும், கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ண வைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைஸை வந்து கம்மியாக ஆஃபர் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
கம்பெனிஸ் வந்துட்டு இனிஷியலாக ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆஃபர் பண்ணுவாங்க, லேட்டர் ஆன் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. கோர் ஐடியா என்னென்னா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட். செட்டிரஸ் பாரிபஸ், அதாவது அதர் ஃபேக்டர்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற ஃபேக்டர்ஸை பற்றி கன்சிடரே பண்ணல, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணோம்னா, பிகாஸ் மற்ற ஃபேக்டர்ஸும் டிமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், லைக் இன்கம், சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸு அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸு, வெதர். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணலாம், டிமாண்டை அஃபெக்ட் பண்ணலாம். பட் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அகைன் மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இந்த வெப்லன் எஃபெக்ட் பார்த்தோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்க எக்ஸெப்ஷன்ஸ் வேண்டாம், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா டிமாண்டுக்கு ப்ரைஸ்க்கு யூஸ்வலாக என்ன ரிலேஷன்ஷிப், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கீ அசம்ஷன்ஸ் என்னென்னா எதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம்னா இன்கம் லெவல் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணல. இன்கம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ரிலேட்டட் குட்ஸோட ப்ரைஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். வயலேஷன் ஆஃப் அசம்ஷன். ஸோ எக்கனாமிக் தியரி வந்து மோஸ்ட்லி என்னது பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஹேஸ் டு ஹோல்ட் குட்னா ஒரு சில அசம்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தான் இது நம்ம அசியூம் பண்ணுறோம். பிகாஸ் இந்த கேஸில் இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மேபி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா ஜென்ரலாக என்ன ரிலேஷன்ஷிப், ப்ரைஸ்க்கு டிமாண்ட் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும், ப்ரைஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வயலேஷன் ஆஃப் அசம்ஷன். சப்போஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் மே நாட் ரெடியூஸ் டிமாண்ட். ஸோ அதுதாங்க அந்த அசம்ஷன்ஸ், as long as அசம்ஷன்ஸ் வந்துட்டு மீட் அவுட் ஆகிற வரைக்கும் தான் இவங்க சொல்கிற தியரி வேலிடாக இருக்கும். சப்போஸ் இன்கம் கான்ஸ்டன்ட்டாக இல்லைன்னு அசியூம் பண்ணுறோன்னா அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால என்ன ஆகாது, டிமாண்ட் ரெடியூஸ் ஆகாது. பட் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்னா மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கேஸில் ஆப்வியஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். ப்ரைஸ்க்கு டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ டிமாண்ட் ஷெட்யூல். So demand scheduling is a table showing quantity of good demanded at different prices per unit of time, assuming all other variables are constant. So இங்க வந்து two factors இருக்கும். ஒன்று வந்துட்டு demand, இன்னொன்று வந்து price. So price and demand. So price வந்துட்டு ஜென்ரலாக வந்து மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுதான் உங்களோட புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, டிமாண்ட் ஷெட்யூல் ஃபார் ஐஸ்கிரீம். ப்ரைஸ் வந்து 60 இருக்கும்போது டிமாண்ட் பர் வீக் ஒன்றுமே இல்லை, 0 cups. இது 50 ஆகும்போது குறையும் போது 10 ரூபி குறையும் போது 2 cups, 40 ரூபி ஆகும்போது 4 cups, 30 ரூபி ஆகும்போது 6 and 20 ஆகும்போது 8 and so on. ஸோ உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது என்ன ஆகும், குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். As price reduces, demand increases. This confirms law of demand. So law of demandங்கிறதுல என்ன ரெண்டு எஃபெக்ட் பார்த்தோம், ஒன்று வந்து இன்கம் எஃபெக்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். அண்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டில் என்னென்ன பார்த்தோம், 2 types. ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸு, இன்னொன்று வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ். ஸோ டிமாண்ட் கர்வ்ங்கிறது என்னது, இந்த டிமாண்ட் ஷெட்யூலோட ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். உங்கள் புக்கில் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த கர்வ் தான் இது. இந்த டிமாண்ட் ஷெட்யூல், அதாவது ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டு, அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் என்னது டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். இங்கே வந்துட்டு குவான்டிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. குவான்டிட்டி வந்து 0, 10, 20, 30, ப்ரைஸ் வந்து 5, 10, 15 இருக்குன்னா, குவான்டிட்டி 10னா சாரி ப்ரைஸ் வந்து 15னா குவான்டிட்டி வந்துட்டு ஓகே. இதே 10ஆக இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது, 5ஆக இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் என்னது, ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். பிகாஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது டிமாண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க, கம்மியாக தான் வந்துட்டு வாங்குவீங்க. ப்ரைஸ் கம்மியாகும் போது டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும் போது இன்னும் டிமாண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ ஸ்லோப் இதில் வந்து நீங்கள் ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, டெல்டா பி பை டெல்டா கியூ, சேஞ்ச் இன் டிமாண்ட் டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் டு சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஸோ டிமாண்ட் கர்வ்ங்கிறது என்னது, change in price to change in quantity.
இந்த ஃபார்ம் இது வந்துட்டு ஐதர் லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், இல்லை கர்வி லீனியர் நான் லீனியராக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ஸ்ட்ரெயிட் லைன், பட் ஜென்ரலாக அது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம் ஆர் கர்விங் டவுன்வர்ட் கர்வாக இருக்கலாம். மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூலுங்கிறது டோட்டல் குவான்டிட்டி டிமாண்டட் பை ஆல் கன்சியூமர்ஸ் இன் மார்க்கெட் அட் ஈச் ப்ரைஸ் லெவல் தான் மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ ஒரு ப்ரைஸில் டோட்டலாக எவ்வளோ குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஹரிசான்டல் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ மார்க்கெட்டுங்கிறது என்னதுங்க, என்டையர் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசியூம் பண்ணுறோம் ஒரு மார்க்கெட்டில் டோட்டலாக 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, ABC. ஓகே, இப்போ 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க ABC. ஃபார் எக்ஸாம்பிள் அட் ப்ரைஸ் வந்து 0, 5, 10 3 ப்ரைஸுங்க. 0 சப்போஸ் 0 ப்ரைஸில் A வந்து 2 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க, B வந்து 1 யூனிட், C வந்து 3 யூனிட்ஸ். இப்போ டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸுங்க அட் ப்ரைஸ் 0? 2 + 1 + 3, அதாவது 6. அதே மாதிரி அட் ப்ரைஸ் 5 A வந்துட்டு 3 யூனிட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, B வந்து 2 யூனிட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, அண்ட் C வந்து 4 யூனிட்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ? 3 + 2 + 4 9. 3 + 2 + 4 9. அட் 10 ரூபி A வந்துட்டு 2 யூனிட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, B வந்து 1 யூனிட்ஸ் அண்ட் C வந்து 3 யூனிட்ஸ். எவ்வளோ டோட்டலாக? 6. ஸோ இப்போ 3 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்காங்க. மொத்த மார்க்கெட்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தமாக மார்க்கெட்டில் வந்து 3 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணுறோம், ABC. ஸோ ஏவோட ஷெட்யூல் நம்ம தனியாக நம்ம ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு புக்கில் இருக்காங்க அந்த டயக்ராம். நீங்கள் இப்போதைக்கு பாருங்கள், அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நான் திருப்பி நம்ம போடுறோம் இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். யூனிட் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா டயக்ராம்ஸும் பார்க்கலாம். இப்போ ஏ வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல், B ஒரு இண்டிவிஜுவல், C ஒரு இண்டிவிஜுவல். டோட்டலாக ஒரு மார்க்கெட்டில் 3 இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனித்தனி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அங்கே A வந்துட்டு இந்த ப்ரைஸில் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, B வந்து அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு கர்வ் இருக்குமா, டிமாண்ட் கர்வ் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோடது கிடைக்கும் அவங்க புக்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது 3 இண்டிவிஜுவல்ஸ் மொத்தம் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல் இருக்குல்லங்க, அதோட டோட்டல் தான் என்னது, மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க டோட்டலாக அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதோட சம்மேஷன் தான் என்னது, இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல்ஸோட சம்மேஷன் தான் மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். இன்வெர்ஸ் ரிலேஷன் அகைன் ஹோல்ஸ். இங்கே வந்து ஹையர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் கர்வுங்கிறது என்னது, முன்னாடி நம்ம பார்த்தோம் ஷெட்யூல், இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல் பார்த்தோம், மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல் பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட் டிமாண்ட் கர்வுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மார்க்கெட் டிமாண்ட் ஒருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களோடது இருக்குமா, அது எல்லாமே டோட்டலாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். ஸோ ஷெட்யூலுங்கிறது நீங்கள் ப்ரைஸு குவான்டிட்டி டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல். நீங்கள் டோட்டலாக 3 பேருக்கும் சேர்த்து டோட்டல் பண்ணி போட்டிங்கன்னா அது மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல். இண்டிவிஜுவல் கர்வுங்கிறது என்னென்னா இண்டிவிஜுவல் அந்தந்த பர்டிகுலர் கன்சியூமருக்கான அந்த டிமாண்ட் கர்வ். மார்க்கெட் கர்வுங்கிறது என்னென்னா டோட்டல் அந்த இண்டிவிஜுவல் எல்லாத்தோடதும் ஃபஸ்ட்டு இவங்களோடது ப்ளாட் பண்ணுறீங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதே கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டயக்ராம் தான் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ்ஸ் ஆல்சோ ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட். ஏன்னா இங்கே என்ன தான் இருக்கும், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாத டிமாண்ட் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். more than 2 consumers இருக்கும்போது ஸ்டில் ஹரிசான்டல் சம்மேஷன் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். டிமாண்ட் ஈக்குவேஷன் என்னதுங்க, A - BP. அதில் ஏங்கிறது வந்து இன்டர்செப்ட், அதாவது P வந்துட்டு ப்ரைஸ் 0வாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது தான் வந்து A, அண்ட் B வந்துட்டு என்னென்னா ஸ்லோப், rate of change of Q with respect to P, delta Q by delta P, change in quantity to change in demand வந்து B, and A வந்துட்டு ப்ரைஸ் 0வாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறது A. ஸோ A - BP. இதே நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் குவான்டிட்டி வந்துட்டு ஏங்கிறது என்னதுங்க, ப்ரைஸ் 0வாக இருக்கும்போது எவ்வளோ குவான்டிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு A வந்து 15 வச்சுக்கோங்க, 50 யூனிட்ஸ். ப்ரைஸ் வந்து 0வாக இருக்கும்போது 50 யூனிட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் Pங்கிறது என்னது, டெல்டா Q பை டெல்டா P. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெல்டா Q வந்து 100 யூனிட்ஸ் சேஞ்ச் ஆகுது, பை டெல்டா P வந்து 50னா இப்போ P எவ்வளோ 2, சாரி B வந்துட்டு 2. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ இந்த இதில் எப்படி வந்து நீங்கள் Q கேல்குலேட் பண்ணுவீங்க குவான்டிட்டினா,
அதாவது ஏ பி உங்களுக்கு ரெண்டுமே இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏங்கிறது என்னது பி ஜீரோவாக இருக்கும்போது எவ்வளோ குவான்டிட்டியோ அது ஏ, பிங்கிறது என்னது டெல்டா கியூ பை டெல்டா பி. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்துட்டு 100 ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஆர் மேபி குவான்டிட்டி 200 யூனிட்ஸ்னால் நீங்கள் எந்த ப்ரைஸில் சேல் பண்ணுவீங்கிறது வந்துட்டு இந்த Q ஈக்குவல் டு A மைனஸ் பிபி ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம 100 ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ வந்து குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணணுங்கிறது இது இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கலாம். 50 மைனஸ் பி வந்து 2 இன்டூ 100 அப்போ எவ்வளோ வருது, இங்கே நெகட்டிவில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம 30க்கு சேல் பண்ணுறோன்னா ஆர் மேபி 20க்கு சேல் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது 50 மைனஸ் 40 அதாவது 10. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரேஷனல் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். வை டஸ் டிமாண்ட் கர்வ் ஸ்லோப் டவுன்வர்ட்? ஸோ இதனால இட் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட். ஸோ ஆக்சுவலி இந்த டயக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதில் புரியுதுங்களா? அதாவது இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெடியூலுங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் ஏன்னா 0 ப்ரைஸில் எவ்வளோ வந்து குவான்டிட்டி அண்ட் 5 ரூபி ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு டேபிள் வந்துட்டு இது பண்ணுறோம் ட்ரா பண்ணுறோம். அதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஷெடியூல். அதேவே நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டில் டோட்டலாக 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறோம் ஏபிசின்னு. ஸோ அப்போ 0 ப்ரைஸில் அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்க, ஏ பி எவ்வளோ பண்ணுவாங்க, சி எவ்வளோ பண்ணுவாங்க. ஸோ அதோட டோட்டல் இருக்கு இல்லைங்க, அதுதான் வந்து மார்க்கெட்டு. இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெடியூலோட சம் டோட்டல் தான் வந்து மார்க்கெட் டிமாண்ட் ஷெடியூல். அதே மாதிரி மார்க்கெட் கர்வுங்கிறது என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு நீங்கள் டிமாண்ட் கர்வ் ட்ரா பண்ணுறீங்களா அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் மார்க்கெட் கர்வ். ஸோ அது நான் ட்ரா பண்ணுறேன். ப்ரைஸ் எஃபெக்ட். ஸோ ப்ரைஸ் எஃபெக்ட்டுங்கிறது என்னது சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ப்ளஸ் இன்கம் எஃபெக்ட். எஃபெக்ட்டுங்கிறது என்னது ப்ரைஸ் ஃபால்ஸ் கூட்ஸ் பிகம் ரிலேட்டிவ்லி சீப்பர். ஸோ சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்டுங்கிறது வந்துட்டு இப்போ ப்ரைஸ் கம்மியாக சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் என்ன ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டீயோட டிமாண்டு டிபெண்ட்ஸ் ஆன் காஃபியோட ப்ரைஸ். காஃபியோட ப்ரைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருதுன்னா இப்போ டீயோட டிமாண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் காஃபியோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா காஃபியோட டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டீயோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ஜென்ரலாக வந்துட்டு positive relationship between price of a substitute product and demand of another substitute product always positive. இது எப்போ வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்போ இன்னும் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னா க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சுன்னா லைக் டீ காஃபி மாதிரி அண்ட் லோ ஸ்விட்சிங் காஸ்ட் இருந்துச்சுன்னா. லோ ஸ்விட்சிங் காஸ்ட்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஜென்ரலாக டீ காஃபிக்கெல்லாம் அது அப்ளை ஆகாது. மேபி இப்போ ஒரு மெஷினரி அது மாதிரி நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, அதில் பிளான்ட் மெஷினரி எல்லாம் வந்து வச்சுருக்கீங்க. இப்போது 2 சப்ஸ்டியூட்ஸ் இருக்குங்க, 2 மேனுஃபேக்சரர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ ஒருத்தவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் இன்னொருத்தவங்களோடது அது கம்மியாச்சுன்னா அவங்களோட ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா சப்போஸ் இன்ஸ்டலேஷனில் ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்ல. அந்த ஸ்விட்சிங் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்டை ஆஃப் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். அண்ட் மினிமல் இன்கன்வீனியன்ஸ் இன் ஸ்விட்சிங். சப்போஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இல்லைன்னா ஆப்வியஸாக என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவீங்க. அண்ட் இன்னொன்று வந்து இன்கம் எஃபெக்ட். ஸோ இன்கம் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கன்சியூமர்ஸ் கேன் பை மோர் வித் சேம் மணி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து utility maximization. Mode. Next one is utility maximization. So consumers seek equilibrium with price equal to marginal utility. Another diminishing marginal utility in ஒரு கான்செப்ட் இருக்கு, DMU-னு. நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகும், அதில் யூட்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் வந்து இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ஓகே, செகண்டு ஓகே, தேர்டு ஃபோர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும், அதோட யூட்டிலிட்டி வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அடிஷ்னல் யூட்டிலிட்டிங்கிறது ரெடியூஸ் ஆகிடும். only by price drop hence downward slope. ஸோ இதுலேயும் என்ன ஆகும், ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு யூட்டிலிட்டி குறைஞ்சிட்டே வந்துடும். அரைவல் ஆஃப் நியூ கன்சியூமர்ஸ். Lower prices attract consumers who previously couldn't afford the good. Number of buyer increases, total demand increases.
நியூ கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ராடக்ட் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு வாங்கலைன்னா அதோட ப்ரைஸ் குறைய என்ன ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கும் ஆப்வியஸாக வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் டவுன்வர்ட்ஸ் லுக்கிங் கர்வ். மல்டிபிள் யூசஸ் ஆஃப் கமாடிட்டி. இப்போ ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்கள் மல்டிபிள் யூசஸ் பண்ண முடியும்னா அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் ப்ரைஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் எசென்ஷியல் பர்பஸஸ், லோவர் ப்ரைஸ் யூஸ்ட் ஃபார் மோர் பர்பஸஸ். எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி, லைட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ஹை ப்ரைஸ், ஹீட்டிங் அப்ளையன்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது லோ ப்ரைஸ். ஸோ இதில் என்னென்னா எசென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இப்போ சப்போஸ் ஒரு சில கமோடிட்டியை நீங்கள் நிறைய யூஸ் பண்ண முடியும்னா எசென்ஷியல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா எசென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூனிட் இருக்குல்ல, கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எசென்ஷியல் பர்பஸ்க்கு, அதனால அவங்க ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க. இது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி, ரெசிடென்ஷியல் பர்பஸ் அதுக்கெல்லாம் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ரெண்ட் அதே மாதிரி தான், ரெசிடென்ஷியல் பர்பஸ் அது வந்துட்டு ஒரு நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். எசென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எக்ஸெப்ஷன்ஸ் டு லா ஆஃப் டிமாண்ட். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸெப்ஷன்ஸ். ஜென்ரலி லா ஆஃப் டிமாண்ட் இருக்குது, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் வைஸ் வர்சா, ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு சில குட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ். ஒன்று வந்துட்டு கான்ஸ்பிக்வஸ் குட்ஸ், வெப்லன் எஃபெக்ட். ஸோ முன்னாடி நம்ம பார்ப்போம் வெப்லன் எஃபெக்ட்டுங்கிறது வந்துட்டு அங்கே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியானால் தான் வந்துட்டு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் சம் ப்ரெஸ்டீஜ் ஃபேக்டர் அட்டாச் இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலாக வந்துட்டு என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் வந்துட்டு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு எக்ஸெப்ஷன். இன்னொன்று வந்து கிஃபன் குட்ஸ். ஸோ கிஃபன் குட்ஸுங்கிறது வந்து இன்ஃபீரியர் குட்ஸ், அதுக்கு எந்த க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸுமே இல்லைன்னா அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், டிமாண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகாது, அங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெட் ஃபார் புவர், ஸோ அந்த கேஸில் அது ஒரு கிஃபன் குட். கிஃபன் குட்ங்கிறது வந்துட்டு இன்ஃபீரியர் குட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட பட்ஜெட்டில் ஒரு சப்ஸ்டான்ஷியல், அதாவது ஜென்ரலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பிரெட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோடது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கன்சியூமர்ஸ் எது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெட்டர் பிரெட்டே வந்து வாங்கிக்கலாம். பிகாஸ் மற்றதும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகும்போது இதையுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு எக்ஸெப்ஷன். இன்னொன்று கான்ஸ்பிக்வஸ் நெசசிட்டிஸ். ஸோ கான்ஸ்பிக்வஸ் நெசசிட்டிஸுங்கிறது என்னது, சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ் குட்ஸ். ஒரு சில குட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியலாக நெசசிட்டி கிடையாது, பட் ஸ்டில் சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதுனால ஒரு சில குட்ஸ் வந்து பிகம்ஸ் குட் ஆஃப் நெசசிட்டி. என்னென்னாங்க ஏசி, டிவி அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு அகைன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து கான்ஸ்பிக்வஸ் குட்ஸ், சோஷியல் நெசசிட்டி குட்ஸ், அதுக்கப்புறம் கிஃபன் குட்ஸ், அப்புறம் முன்னாடியே பார்த்துக்கோங்க வெப்லன் குட்ஸ். தென் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது நம்ம பார்த்தோம். யூஸ்வலாக வந்துட்டு என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து குறையும். ஆனால் இப்போது ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகும், ஃபியூச்சர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும், அதாவது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இப்போ கரண்ட் டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் பீப்புள் பை மோர் நவ் டு சேவ் ஆன் த ப்ரைஸ் அண்ட் வைஸ் வர்சா. பிகாஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் இதே ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த கேஸில் வந்துட்டு டிமாண்ட் வந்து குறையும். பட் ஜென்ரலாக பார்த்தா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். பட் ஃபியூச்சர் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கரண்ட் டிமாண்ட் வந்து குறையும். பிகாஸ் லேட்டர் ஆன் வந்துட்டு வாங்கி அதில் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லேட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கரண்ட் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒரு இர்ரேஷனல் பிஹேவியர். ஸோ சம்டைம்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஃபுல் நாலேஜ் ஒரு அவேர்னஸ் இருக்காது ப்ரைஸஸ் பற்றி. ஸோ அந்த கேஸில் அகைன் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனாலும் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு சிலது வந்துட்டு பேசிக் நெசசிட்டிஸ், ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர், சால்ட், மெடிசன் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அகைன் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் ப்ரைஸ், குவான்டிட்டி, டிமாண்ட் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஜஸ்ட் பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுங்கிறது கிடையாது. ஸ்பெக்குலேட்டிவ் குட்ஸ். ஸ்பெக்குலேட்டிவ்னா என்னது, ஸ்பெக்குலேட்டிவ்னா கைண்ட் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஒரு கெஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ஸ்பெக்குலேட்டிவ். இது எதனால ஸ்பெக்குலேட்டிவ், பிகாஸ் இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000க்கு நம்ம ஷேர் வாங்குறோம்னா இது எக்ஸாக்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது.
மைட் பி இன்க்ரீஸ் ஆகலாம், மைட் பி ரெடியூஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெக்குலேஷன். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மே லீட் டு மோர் பையிங் அண்ட் ஃபாலிங் ப்ரைஸஸ் மே லீட் டு ரெடியூஸ் பையிங். ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் குட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் என்னது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து குறையும். ஆனால் ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம்னா அங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜாஸ்தி வாங்கணும். பிகாஸ் திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்தர் வந்து சேம் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதே சப்போஸ் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ். இது வந்து ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் டு நார்மல் லா ஆஃப் டிமாண்ட். ஒன்று வந்துட்டு கான்ஸ்பிகுவஸ் குட்ஸ், வெப்லன் குட்ஸ், given goods, future price expectation, incomplete information or irrational behavior, necessity of life and speculative goods. Next one is expansion and contraction of demand. So expansion and contraction of demand. So expansion பொறுத்த வரைக்கும் generally price வந்து உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா 1.4ல் ஒரு டயக்ராம் இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிமாண்டுங்கிறது வந்து இப்போ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அந்த சைட் ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது, என்ன ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே கான்ட்ராக்ஷனுங்கிறது வந்துட்டு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பான்ஷனுங்கிறது வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகாது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதே கான்ட்ராக்ஷனுங்கிறது வந்து டிமாண்ட் கான்ட்ராக்ட் ஒரு ரெடியூஸ் ஆகுது. எப்போ வந்துட்டு ரெடியூஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், அப்போ கான்ட்ராக்ட் ஆகும். நோ ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ், ஓன்லி மூவ்மெண்ட் அலாங் தி சேம் கர்வ். ஸோ ஒரு சில கேஸில் என்ன ஆகும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஐதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், சேம் கர்வ்லேயே வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் டிமாண்ட். சில இதோட டயக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம், தனியாக இந்த யூனிட் இது கம்ப்ளீட் ஆனோன்னா இந்த டயக்ராம்ஸ் பார்க்கலாம். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் டிமாண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அது டிமாண்டு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் பண்ணுது. ஒன்று வந்துட்டு நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ். நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால் இப்போ டிமாண்டை வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ப்ரைமரிலி ப்ரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, டிமாண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. அண்ட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் ஒரு சில நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸும் வந்துட்டு டிமாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ என்னென்ன நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால் ஒன்று வந்து இன்கம். நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால் ஃபேக்டர்ஸ் அதர் தென் ப்ரைஸ். இன்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ப்ரிஃபரன்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரிலேட்டட் குட்ஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், சப்போஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் கர்வ் வந்து ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒன்று வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ரைஸ் ஆகும். எப்போ ரைஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது, டிமாண்ட் எப்போ ரைஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது. அதே மாதிரி சப்ஸ்டியூட்ஸ் வந்து காஸ்ட்லியராக இருந்துச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை சீப்பராக இருந்துச்சுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ இருக்குது, காஃபி இருக்குது. காஃபி வந்துட்டு டீக்கு ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட். ஸோ காஃபியோட ப்ரைஸு காஸ்ட்லி ஆச்சுன்னா இங்கே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை when it becomes costlier இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்வியஸாக இம்ப்ரூவ் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லைக் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீ ஆர் காஃபி சப்ஸ்டியூட் எடுக்கலாம், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ டிக்ரீஸ் இன் டிமாண்டுங்கிறப்போ இப்போ டிமாண்ட் கர்வ் என்ன ஆகும், லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். அதாவது டிமாண்ட் இஸ் நார்மலாக பட்டிருக்கு அண்ட் லெஃப்ட் வேர்ட் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். இது வந்து எப்போ நடக்கும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ், டிமாண்ட் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது. அண்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஒரு ஃபால் ஆகும்போது, எப்போ வந்து டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்கம் ஃபால் ஆகும்போது. அண்ட் சப்ஸ்டியூட்ஸ் வந்து சீப்பராக இருந்துச்சுனாவா இல்லை காஸ்ட்லியராக இருந்துச்சுனாவா, இங்கே வந்து டிமாண்ட் எப்போ சீப்பராக இருந்துச்சுன்னா இங்கே டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னா, பிகாஸ் இந்த பர்டிகுலர் அந்த எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ அதோட
அந்த ப்ராடக்டோட ப்ரிஃபரன்ஸ் டிக்ளைன் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் ப்ரைஸ் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ரைட் ஷிஃப்ட், டிக்ரீஸ் இன் டிமாண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது ரைஸ் ஆச்சுன்னா, அண்ட் வெல்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அண்ட் இது வந்துட்டு நார்மல் இன்கம் அண்ட் வெல்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்ஸ்டியூட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சப்ஸ்டியூட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் அண்ட் பெட்ரோல் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ காரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் தான் ப்ராடக்ட், காம்ப்ளிமெண்ட்ரி கூடு வந்துட்டு பெட்ரோல். இப்போ காரோட ப்ரைஸ் வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் குறையும் போது தான் இங்கே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சிமிலர்லி பையர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபேவரபிள் சேஞ்ச் இன் டேஸ்ட். ஃபேவரபிள் சேஞ்ச் இன் டேஸ்ட்டுங்கிறது லைக் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கும்போது அகைன் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஸ்டாக் ஆர் ஷேர்ஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அப்போ டிமாண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கவர்மெண்ட் சப்சிடிஸ். ஸோ கவர்மெண்ட் சப்சிடிஸ் அகைன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் என்ன ஆகும்? ப்ரைஸ் இல்லை ஆக்சுவலி ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிவன் இந்த ப்ரைஸ் ப்ராடக்ட் என்ன காஸ்ட் வந்துட்டு 5ன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்சிடினால காஸ்ட் 3 ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அகைன் டிமாண்ட் வந்துட்டு இந்த கேஸில் இன்க்ரீஸ் ஆகும். அவர் மேபி இப்படி எடுத்துக்கோங்க, காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் ஆகும்போது நம்ம ப்ரைஸை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டிக்ரீஸ் இன் டிமாண்ட், அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட். இது வந்து எப்போல்லாம் நடக்கும்? டிக்ரீஸ் இன் டிமாண்ட் இன்கம் ரெடியூஸ் ஆச்சுன்னா அண்ட் வெல்த் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் ஃபால் ஆச்சுன்னா, சப்ஸ்டியூட் ப்ராடக்டோட ப்ரைஸ் குறையும் போது என்ன ஆகும்? அங்கே எல்லோரும் வந்து போயிடுவாங்க. ஸோ டிமாண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிடும் அண்ட் இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிடும். ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே டிமாண்ட் ரெடியூஸ் ஆகிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கார பெட்ரோலும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ். காரோட ப்ரைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? காரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். கார் நிறையா இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? பெட்ரோலோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா காரோட டிமாண்ட் குறையும், பெட்ரோலோட டிமாண்டு குறையும். இப்போ ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் பையர்ஸ், நம்பர் ஆஃப் பையர்ஸ் வந்து லோ ஆகிட்டே இருந்தாங்க, அதாவது ஃபியூவர் பையர்ஸ் இருந்தாங்கன்னா அது என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அன்ஃபேவரபிள் சேஞ்ச் இன் டேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மூமெண்ட் வர்சஸ் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். மூமெண்ட் அலாங் கர்வ் அண்ட் ஷிஃப்ட் ஆஃப் கர்வ். ஸோ மூமெண்ட் அலாங் கர்வ். ஸோ கர்வில் வந்துட்டு எதனால சேஞ்ச் ஆகும்? ப்ரைஸ்னால மட்டும்னா கர்வ்லேயே சேஞ்ச் ஆகும். குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ்னால மட்டும்தான். நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால இருந்துச்சுன்னா கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இந்த மூமெண்ட் அலாங் கர்வ் ப்ரைஸ்னால மட்டும் சேஞ்ச் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ப்ரைஸ்னால மட்டும் டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த கர்வ்லேயே வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அதில் குவான்டிட்டி இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஐதர் இன்க்ரீஸ் ரெடியூஸ் ஆகும்போது அதே கர்வில் வந்து அந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ்லேயே சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இதுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். இது கர்வ் வந்து எதனால ஷிஃப்ட் ஆகும்? நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ், இன்கம், வெல்த், அந்த மாதிரி நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ வந்துட்டு கர்வ் ஷிஃப்ட் ஆகும். அதுதான் நம்ம இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் இன் டிமாண்ட்னு சொல்கிறோம். நோ சேஞ்ச் இன் டிமாண்ட் கர்வ் பொசிஷன், என்டையர் கர்வ் ஷிஃப்ட்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ இதில் வந்துட்டு கர்வ் வந்து எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகாது. மூமெண்ட் அலாங் கர்வில். ஷிஃப்ட் ஆஃப் கர்வில் வந்துட்டு ரைட் ஆர் லெஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகும். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது என்னது? டிமாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் டு சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ஆர் அதர் வேரியபிள்ஸ். எலாஸ்டிசிட்டினா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாத்தோட எலாஸ்டிசிட்டினா அது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பாண்ட் ஆகுதுங்கிறது அதோட எலாஸ்டிசிட்டி. ஸோ சிமிலர்லி டிமாண்டோட எலாஸ்டிசிட்டி இன் ரிலேஷன் டு ப்ரைஸ் இல்லை மற்ற ஃபேக்டர்ஸ். ப்ரைஸ் இவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா டிமாண்ட் இவ்வளோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் எலாஸ்டிசிட்டி. ஒரு மேபி வேறு ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதனால டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ அது வந்து அகைன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கும்? ஒன்று ப்ரைஸ்னால டிமாண்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் இன் ரிலேஷன் டு சேஞ்ச் இன் ப்ரைஸ், அது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. இன்கம் எலாஸ்டிசிட்டிங்கிறது டிமாண்டோட சேஞ்ச் இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் இன் இன்கம். அதே மாதிரி கிராஸ் எலாஸ்டிசிட்டி. கிராஸ் எலாஸ்டிசிட்டின்னா
ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸு டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஒய் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எக்ஸோட ப்ரைஸு ப்ராடக்ட் ஒய்யோட ப்ராடக்ட் எக்ஸோட டிமாண்ட் இருந்தால் அது வந்து ப்ராடக்ட் ஒய்யோட ப்ரைஸை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது கிராஸ் எலாஸ்டிசிட்டி. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸை பொறுத்து எப்படி டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஜென்ரல் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. கிராஸ் எலாஸ்டிசிட்டிங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட டிமாண்ட் இன்னொரு ப்ராடக்டோட ப்ரைஸ்னால எப்படி சேஞ்ச் ஆகுது. அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டிங்கிறது வந்துட்டு டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் இன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ்னால எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுங்கிறது என்னது, மெஷர்ஸ் ஹவு மச் குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் இன் ஓன் ப்ரைஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது, எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் எக்ஸோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது 10%. அப்போ குவான்டிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். எக்ஸாம்பிளுக்கு டினாமினேட்டரில் ப்ரைஸ் வந்துட்டு 10% சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வந்துட்டு அதனால 20% சேஞ்ச் ஆகுதுன்னா 20/10 எவ்வளோ 2 டைம்ஸ் தான் வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரைஸ் ஒரு டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்ட் 2 டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், டெல்டா Q by Q. கரெக்டாக டெல்டா Q by Qங்கிறது என்னது, டெல்டா Qங்கிறது சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து 10 இருக்குது, 10லேருந்து 15 ஆகுது, எவ்வளோ பர்சன்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. 10 ரூபி இருக்குங்க ப்ரைஸு, இப்போ வந்து 15 ரூபி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குன்னு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. 10லேருந்து 15னா 5 ரூபி, 5 டிவைடட் பை பேஸ் வந்து 10 இன்ட்டு 100 எவ்வளோ 50%, 50%. அதாவது சேஞ்ச் இன் ப்ரைஸ் டு பேஸ் ப்ரைஸ், அது உங்களுக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ அதே தான் நாங்கள் இந்த ஃபார்முலா என்னது, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இவ்வளோ பர்சன்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளோ குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுங்கிறது தான் வந்துட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டை என்னென்னு நம்ம எழுதலாம், டெல்டா Q by Q, அதாவது சேஞ்ச் இன் குவான்டிட்டி டு பேஸ் குவான்டிட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் கிடைக்கும். டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸை நீங்கள் எப்படி எழுதலாம், சேஞ்ச் இன் ப்ரைஸ் டெல்டா P டிவைடட் பை P. ஸோ இப்போ வந்துட்டு டிவிஷனில் இருக்கும் இது அந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இது வந்துட்டு மேலே கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், டெல்டா Q by Q இன்டூ P by டெல்டா P. அப்போ வந்து டெல்டா Q by டெல்டா P இன்டூ P by Q. இது ஓகேவாங்க இல்லை, அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சேஞ்ச் இன் ப்ரைஸ் டு பேஸ் ப்ரைஸ். சேஞ்ச் இன் ப்ரைஸுங்கிறது என்னது, டெல்டா P டிவைடட் பை P. அது வந்து டினாமினேட்டரில், நியூமரேட்டரில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, டெல்டா Q by Q. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா, இப்போ டெல்டா Q by Q ஹோல் டிவைடட் பை டெல்டா P by P. இந்த டெல்டா P by P நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், டெல்டா Q by Q இன்டூ P டிவைடட் பை டெல்டா P. அப்போ டெல்டா Q by டெல்டா P இன்டூ P by Q. ஸோ அதுதான் ஃபார்முலா நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புக்கில். ஸோ இது இந்த ஃபார்முலா வச்சு தான் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆர் டெல்டா Q by டெல்டா P இன்டூ P by Q. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுற EP, அதாவது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இன் டிமாண்ட், இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கிறது பொறுத்தும். சப்போஸ் அந்த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி 1க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா என்ன அர்த்தம், எலாஸ்டிக் டிமாண்ட். எலாஸ்டிக் டிமாண்ட்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுறதுனால டிமாண்டும் ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகுது, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். EP இஸ் லெஸ் தென் 1. EPனா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் லெஸ் தென் 1னா அது இன்எலாஸ்டிக் டிமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், குவான்டிட்டி அதாவது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால பெருசாக குவான்டிட்டி எதுவும் இம்பாக்ட் பண்ணல. இதே EP வந்து மோர் தென் 1னா, சாரி EP எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1 யூனிட்ரி எலாஸ்டிசிட்டி, அதாவது 10% ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா எக்ஸாக்டாக 10% ஆகுது, குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் 2ன்னு கேல்குலேட் பண்ணோம், அப்போ அது என்னது, எலாஸ்டிக் டிமாண்ட். பிகாஸ் ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆகுது மோர் தென் 1. லெஸ் தென் 1னா இன்எலாஸ்டிக் டிமாண்ட், பெருசாக வந்துட்டு எதுவும் இம்பாக்டே ஆகலை. ஈக்குவல் டு 1னா யூனிட்ரி எலாஸ்டிசிட்டி, எக்ஸாக்டாக இது 10% சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் 10% சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குவான்டிட்டி என்ன ஆகுது, 10% ரெடியூஸ் ஆகுது. அண்ட் EP வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ அது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா எதுவுமே சேஞ்சே ஆகலை. இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா
பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது ப்ரைஸ்னால. யூசஸ் ஃபார் ஃபர்ம்ஸ். ஸோ இதனால ஃபர்ம்ஸ்க்கு என்ன வந்துட்டு யூஸ்? இப்போ இந்த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி கால்குலேட் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிகாஸ் அவங்க டெசிஷன் மேக் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கரண்ட் ப்ராடக்ட் இருக்குது, அது வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா போக மாட்டேங்குது மார்க்கெட்டில். எதுனாலும் சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். ப்ரைஸ் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்க, ப்ரைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணால் எந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ரெடியூஸ் ஆகுமா, இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட். இம்பாக்ட் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் இப்போ கம்பெனியோட டிசைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 15 ரூபி இருக்கும், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பதில் குவான்டிட்டி மட்டும் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சேம் ப்ரைஸ் தானே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருப்போம். நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குவான்டிட்டி முன்னாடி காலத்தில் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குமா. இப்போ இன்றைக்கி ப்ரைஸ் அவங்க வந்து அதே குவான்டிட்டி தந்தாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன, அவங்க டிமாண்டு குறையும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் அப்படியே வச்சுட்டு குவான்டிட்டியை மட்டும் குறைச்சிடுவாங்க அந்த ப்ராடக்ட்டில். ஸோ கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு ரெடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா அதோட இம்பாக்ட் அவங்களுக்கு தெரியணும். எந்த அளவுக்கு வந்து டிமாண்டை ரெஸ்பாண்ட் பண்ணும், டிமாண்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் தெரிஞ்சால் தான் உங்களோட டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ எந்த ப்ரைஸ் 10 ரூபியா 15 20 18 எந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் கம்பெனிக்கு இருக்கிறதுலே ஆப்டிமலாக இருக்கும். நிறைய குவான்டிட்டி வந்து டிமாண்ட் பண்ணி கன்சியூமர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் ப்ராஃபிட் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அந்த ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் கம்பேரிங் எலாஸ்டிசிட்டிஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸ், வீட், சால்ட் இது 3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கள் எக்ஸாம்பிளில் 500லேருந்து 400 ஆயிடுச்சுன்னா குவான்டிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது 100லேருந்து 150. இங்கே வந்து இது எலாஸ்டிக். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாமாங்க எவ்வளோன்னு? இதுக்கு ஃபார்முலா என்னது, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டிவைட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ, 50%. பிகாஸ் 50/100, 150 - 100 எவ்வளோ 50. 50/100 வந்து 50% டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் எவ்வளோ 100/500. பிகாஸ் என்ன ஆகுது, 500லேருந்து 400 ஆகிடுது. அப்போது 100/500 எவ்வளோ வருது, 20. அப்போது 2.5. 2.5னா என்னது, நம்ம பார்த்த முன்னாடி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி மோர் தென் 1னா அப்போ அது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீட் வந்து 20லேருந்து 18 ரூபி ஆகும்போது குவான்டிட்டி என்ன ஆகுது, 500லேருந்து 520 ஆகுது. ஸோ இதுக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இது மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். 20/500 எவ்வளோ வருது, 20/500 0.05 5% divided by 0.04 ஆமாம். ஓகே 4 அண்ட் 20 - 18 அதாவது 2/20 வந்து 10. ஸோ 4/10 4/10 எவ்வளோ வருது, 4/10 0.4. அப்போ 0.4ங்கிறது என்னது, லெஸ் தென் 1. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இபி அதாவது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தென் 1னா அது வந்து இன்எலாஸ்டிக். ஸோ ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ, 5/1000. 5/1000 எவ்வளோ, 0.005 divided by 9 - 7.5 அதாவது 1.5 divided by 9. 1.5 divided by 9 எவ்வளோ, 0.16. ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணுங்கள். 0.005 divided by 0.16 0.03125. இப்போ 3.11 அப்போ 3.125 ஆகும் இல்லை. அப்போ வந்து இது லெஸ் தென் 0 லெஸ் தென் 1. ஸோ இது ஹைலி இன்எலாஸ்டிக்னா ஓகேங்க. இது மைனஸ் வரணுமா, மைனஸ். ஸோ இது மைனஸில் வருது, லெஸ் தென் 0. ஓகே இது மைனஸில் வரணும் இல்லை, -0.03125.